குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கவங்க ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல முக்கியமானது சர்க்கரை நோய் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். HbA1c 7 கீழே இருக்கணும். உங்கள் உடல் எடை உங்கள் உயரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி பருமன் இல்லாமல் நார்மலான உடல் எடை இருக்கணும். இதை எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியம். உங்கள் மருத்துவர் BMIன்னு எழுதியிருப்பார். அது என்னன்னா, உங்கள் உயரத்தில் இருந்து 100 சென்டிமீட்டரை கழிச்சிட்டிங்கன்னா வர்ற என்ன அளவு வருதோ அதுதான் உங்கள் உடல் எடையாக இருக்கணும். குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு 170 சென்டிமீட்டர் உங்கள் உயரம்னா அதுலேருந்து 100 கழிச்சதுக்கப்புறம் வருது 60 கிலோ. ஸோ நீங்கள் சராசரியாக 60 கிலோ இருக்கலாம். 160 சென்டிமீட்டர் உயரம் உள்ளவர்கள் 60 கிலோ இருக்கிறது சரியான எடை. ஸோ இந்த கணக்கை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன் வச்சு BMIன்னு நாங்கள் போடுறோம். இது தோராயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற கணக்கு. உடல் எடையை கரெக்டான எடை வச்சுருந்தீங்கன்னா சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டில் இருந்து, கொழுப்பு சத்து அப்படிங்கிறது டோட்டல் கொலஸ்ட்ரால், LDLங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரிங்கிறது உடனடியாக ஏறுற கொலஸ்ட்ரால், HDLங்கிறது நல்ல ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால். இந்த நாளும் சரியான சதவீதத்திலையும் குறைந்து இருக்கணும். HDL அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு மிக கம்மி. இது மட்டும் இல்லாமல் இருதயம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இருதயம் வேலை செய்யக்குள்ள சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாதப்ப இருதய தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க வாய்ப்பு இருக்கு. இது நீண்ட காலம் தொடர்ந்து தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு அடிப்படை காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. அதை சரி பண்ணுறது தான் மிக மிக முக்கியமான காரணம். எனக்கு நெஞ்சு வலி இல்லை, எனக்கு மூச்சு விடல, எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணாமல் இருதய பரிசோதனையும் பண்ணாமல் இருந்தால் இருதய நோய் வர வாய்ப்பை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்படலாதப்ப இருதய தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைஞ்சு இருதயத்திலிருந்து வெளிவர ரத்தம் சரியான விதத்தில் வெளியே வராமல் பம்ப் பண்ணாமல் ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது சரியாக எங்காமல் போயிடும். இந்த தசைநார்கள் மிக மிக மெதுவாகவும் நீண்ட காலம் செயலிழந்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மூச்சு வாங்குறப்ப தான் அது கண்டுபிடிக்கிறப்ப ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்லுவோம். தண்ணி கம்மியாக குடிக்கணும். இவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குன்னா, மூச்சு வாங்குறது, கை கால் வீக்கம், பசி கம்மியாக இருக்கிறது, தாங்க முடியாத சோர்வு, இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு.